ஹலோ காய்ஸ், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்க அனைவருக்கும் என் லிவிங் அவர் டேஸ் சேனலுக்கு ஒரு பெரிய வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஈஸியான வேல சிக்கன் பீஸா எப்படி செய்ய போறோம் பார்க்கலாம். हाफ टी स्पून उप्पू 1.5 tablespoon मिளகாய் பொடி 1 tablespoon गरम मसाला हाफ टी स्पून black pepper powder 2 tablespoon chicken masala 1.5 tablespoon கொத்தமல்லி பொடி 1 tablespoon magic masala 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் half teaspoon chaat masala. இப்போ ஒரு கடாயிலே சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லா ட்ரை மசாலா அதில் ஆட் பண்ணிருங்க. இப்போ ஒரு ஸ்மால் பவுல்லே கர்ட் ஆட் பண்ணிட்டு அதுலேயே ஒரு 3 tablespoon ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு கேஜி சிக்கனுக்கு கரெக்டாக செட் ஆகும் கைஸ். ரெட் ஃபுட் கலர் வேணும்னா ஒரு பிஞ்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும், நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 2 tablespoon ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு வச்சிடுங்க, ஃபர்மெண்டேஷன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணலாம். 2 கியூப்ஸ் பட்டர் பேனில் ஆட் பண்ணிக்கோங்க, மெல்ட் ஆகட்டும். இப்போ 2 tablespoon மைதா ஆட் பண்ணுங்க. லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணுங்க. 4 பீஸ் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்க. இது நல்லா குக் ஆகட்டும். திக் க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். இது மாதிரி திக் ஆனால் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி. இதை கூல் ஆக வச்சிடலாம். பாருங்க கைஸ், சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஈஸ்ட் செக் பண்ணலாம். பார்த்தீங்களா கைஸ், ஈஸ்ட் சூப்பராக ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு கேஜி மைதாலே உப்பு, ஈஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்ட் டோ நீட் பண்ணிக்கோங்க. டோ டபுள் சைஸ் ஆகணும். சைடில் வச்சுருங்க லிட் மூடிட்டு. நம்ம டோது சைஸ் டபுள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரே எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் டோ எடுத்து ஆயில் ஹெல்ப்லே ட்ரேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நல்லா ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க கைஸ். டோ நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோக் யூஸ் பண்ணி டோலே சின்ன சின்ன ஹோல்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணுங்க. அதுக்கு மேலே பிஸா சாஸும் ஆட் பண்ணுங்க. சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரெட் பிஸா சாஸ் உங்களுக்கு கடையில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி பண்ணுறோன்ட்டு சொல்லித்தரேன். சாஸஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி தான் போடணும், ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அனியன்ஸ் போடுங்க. அனியன்ஸ் போட்டு அப்புறமா கேப்சிகமும் நீங்கள் போடுங்க. ஃபைனலி ஜெனரஸாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மோர் சீஸி மோர் லவ். இப்போ பேக் பண்ணுங்க 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு. இல்லைன்னா பேனில் கூட நீங்கள் ஈஸியாக பேக் பண்ணலாம். பேனில் சால்ட் ஆட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் பிஸா வச்சு நீங்கள் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணாக்கா உங்களுக்கு சூப்பராக பீஸா ரெடி. உங்களோட சூப்பர் எம்மி ஹோம்மேட் பீஸா ரெடி. நீங்களும் இது வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.